இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்டன்ஸ் பை த பே, சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ். சரி வாங்க, இப்போ நாங்கள் டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போயிடலாம். இது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து டாக்ஸியில் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 minutes ஆகும். அந்த நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே அந்த டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக இந்த இடத்துல ஸ்லோ பண்ணார். ஸ்டார்டிங்கே நல்லா இருக்குது. ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஹாய், நாங்கள் இப்போ கார்டன்ஸ் பை த பேக்கு ரீச் ஆகிட்டோம். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு க்ளவுட் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக எங்களோட புக்கிங் டைம் என்னென்னா 10:30 மார்னிங்கு. ஸோ நாங்கள் கரெக்ட் டைமுக்குள்ள தான் உள்ளே நுழையிறோம்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். நீங்களும் எங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வா, உள்ளே நுழையும் போது அந்த வாட்டர் ஃபால் அவ்வளோ உயரத்துலேருந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 30 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அது கீழே விழுறதுக்கும் உள்ளே நுழையும் போது அந்த ஃபேஸில் சில்லுன்னு ப்ரீஸ் அப்படியே அடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுக்கு கொண்டு போகுதுங்க. மை காட், ஐ லவ் இட். இன்னொரு விஷயம் என்னென்னா, தைவானீஸ் ஆர்ட் ஸ்கல்ப்சரோட 16 பீஸ் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துலையும் அழகாக அந்த நடுவில் எல்லா பிளான்ஸ்க்கும் நடுவில் அங்கங்கே வச்சுருக்காங்க ஒரு தீமோட. அந்த நேச்சரோட அந்த ஸ்கல்ப்சர்ஸையும் பார்க்குறது வந்து மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, அழகாக இருந்தது.
இப்போ ஆக்சுவலாக க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் 3 to 4 லெவல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் லிஃப்ட் எடுத்து த லாஸ்ட் வேர்ல்டு அங்கே மேலே போக போகிறோம். அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மவுண்டன். அங்கேருந்து நீங்கள் மற்ற லெவலுக்கெலாம் க்ளவுட் வாக்கு, ட்ரீ டாப் வாக்கு, அந்த கிறிஸ்டல் மவுண்டன் அது எல்லாத்துக்கும் ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இங்கே லாஸ்ட் வேர்ல்டு அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் கார்னிவோரஸ் பிளான்ஸ் எல்லாம் நிறையா இங்கே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அந்த புகை மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அந்த பிளேஸ் வந்து ரியலி ஒண்டர்ஃபுல். அந்த டாப் வியூவிலேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அண்ட் த பிளேஸ் ஆல்சோ ஸோ சில். அப்புறம் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ் அதெல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் அண்ட் ஹேட் அ வெரி பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வே அவுட்டை பார்த்தோன்னே என் பையன் ஓடுற ஓட்டத்தை பாருங்க. அநேகமாக பசிக்குதுன்னு நினைக்கிறேன் பிள்ளைக்கு. டே இருறா. ஐ திங்க் கேலரிடா. இதை பார்த்து முடிச்சுட்டு தான்டா சாப்பிட போக முடியும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், அம்மாவுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். நமக்கு சோறு கொண்ட இடம் தாங்க சொர்க்கம். என்ன நடக்குதோ இல்லையோ, டைமுக்கு இதெல்லாம் நடக்கலன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவோம். இருங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வா, பசங்க அதுக்குள்ளே இடையே ஆர்டர் பண்ணிட்டாங்களா?
ஓகே, திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்களோட விசிட் ஃப்ளவர் டோம்க்கு. வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் டோமுக்குள்ளே நுழைய போகிறோம். இது வந்து லார்ஜஸ்ட் கிளாஸ் டோம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி 2015 கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம அப்படி ஒன்றுன்னா பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலாக இங்கே 9 கார்டன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்களாம். லைக் சவுத் அமெரிக்கன் கார்டன், சவுத் ஆஃப்ரிக்கன் கார்டன், ஆஸ்திரேலியன் கார்டன், அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஒன்றுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இங்கே வந்து 5 காண்டினென்ட்ஸில் உள்ள பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அப்பா, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ நிறையா இருக்குது. இங்கே ஃப்ளவர் டோமில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்து சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால டாலியா ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக கிரிசாந்தமம் ஃபேமிலி ரிலேட்டட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு சென்டர் பீஸ் அட்ராக்ஷன் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து 200 லேண்டன்ஸ், ரெட் லேண்டன்ஸ் க்ளோ மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது.
என்ன எல்லாரும் உட்காந்துட்டீங்க? நடந்து நடந்து ரொம்ப டயர்டாக இருக்குடா. இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம்டா. அம்மா எண்ட் ஆஃப் வீடியோ வந்தாச்சு, நீ பேசணும்ல. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. 2 minutes ரெஸ்ட் கொடு, அப்புறமா பேசலாம். இந்த ஃப்ளவர் டோமோட எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஆக்சுவலாக 2 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு இப்போது. பட் அந்த கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸாக இருந்தது. அண்ட் தென் மேலே ஃபுல்லாக அந்த டெசர்ட்ஸில் உள்ள பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்குது, வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மோர் தேன் 1400 ஐ கேஸ் அவ்வளோ பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எதை ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதா இல்லை ரசிக்கிறதாங்கிறதுக்கே டைம் இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. இப்போது அவ்வளோதான், இது எண்ட் ஆஃப் இது முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக சிங்கப்பூரில் பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.